ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செப்பரேட் நேம், அதாவது ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் எப்படி எக்ஸல் சீட்டில் செப்பரேட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம போத் மொபைல்லையும் விண்டோஸ்லேயும் உள்ள எக்ஸல் சீட்டை வச்சு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நான் ஏற்கனவே வச்சுருக்கிறது என்னென்னா செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா ஒரு காலம் ஏயில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா நேம் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம்னு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் செப்பரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்குது, ஏற்கனவே நம்ம பண்ணிக்கிறது இருக்குது. அது வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ரெண்டாவதுல தான் காட்டுறேன். ஆக்சுவலாக கிளிக் இன்ட்ராக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் காட்டுறதுக்காண்டி நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ இதை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, சீக்குவல் டு லெஃப்ட். ஏன் லெஃப்ட்டுன்னா நம்ம வந்து என்ன இதை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ லெஃப்ட்டுங்கிறது நேம். ஓகேயா, இப்போ வந்து லெஃப்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நேமை நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ நம்ம எந்த காலத்தில் இருக்கோம், A2 A3 இருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம A3 மாற்றுறோம். A3 மாற்றினதுக்கப்புறம் இப்போ ஃபைண்டுனா நம்ம எந்த வேர்டை நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு பண்ணோம். அதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட்டை போட்டு அந்த ரெண்டு இதை காலத்தை போட்டிங்கன்னா அந்த ஸ்பேஸ் விடணும் அந்த இடத்துல. எதுக்குன்னா அந்த ஸ்பேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம அதே A3க்கு போகிறோம். ஸோ A3க்கு போய்ட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு -1 போடுறோம். -1னா அது வந்து மைனஸ் பண்ணி நம்மளுக்கு அது கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக என்ட்ரு அமுக்குறோம். என்ட்ரு அமுக்குனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபஸ்ட் நேம் கிடச்சிருச்சு. ஓகேயா, இது வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது, ஃபஸ்ட் நேம் எடுக்கிறது எப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் நேம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம லெஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணதுக்கு பதிலாக ரைட்டுன்னு யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை எடிட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எடிட் பண்ண போகிறோம். இருங்க ஒரு நிமிஷம், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம சீக்குவல் டு ரைட்டுன்னு போடுறோம். ஏன்னா ரைட்டோட இதை எடுக்கிறோம். இப்போ வந்து ரைட் இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த காலத்தில் இருக்கோம் அதை பார்க்கணும், A3. இப்போ நம்ம வந்து A3 வந்து மாற்றுறோம். இங்கே A3 மாற்றினதுக்கப்புறம் அந்த லென்த்தை பார்க்குறோம், எந்த லென்த்துன்னு. அந்த லென்த்துலேருந்து அப்புறம் நம்ம அதே மாதிரி இது பண்ணிவிட்டு இதையும் A3ன்னு மாற்றுறோம். A3ன்னு மாற்றினதுக்கப்புறம் ஃபைண்டு. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த A3யில் உள்ள ஃபஸ்ட்டு வேர்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த மைனஸ் பண்ணுறோம். எதை ஃபைண்டு பண்ணி மறுபடியும் மைனஸ் பண்ணி அந்த ஃபைன் பண்ணுறோம். எதுனா அதை நம்ம எதை நம்ம வேணுமோ அதுக்கு ஸ்பேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு அதே மாதிரி A3 எந்த எந்த இதை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த A3 போடுறோம். போட்டுட்டு -1 கொடுத்து என்ட்ரு அமுக்குனிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லாஸ்ட் நேம் வந்துடும். ஸோ மாறுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் பார்க்குறது எப்படி அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா பெரும்பாலும் எக்ஸல் சீட்டில் விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த ஃபார்முலா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் விட்றேன், நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த காலம் இதை மட்டும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும், A3 A4 B1 B2 மாற்றிக்கலாம். இந்த ஃபார்முலாவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே டைமில் லைக்கும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். பாய். மீண்டும் அடுத்த ஒரு அழகான ஒரு இதில் மீண்டும் சந்திப்போம். பாய்.